இந்திய பெருங்கடலின் நடுவே ஒரு சிறிய தீவு நாடான இலங்கை அதன் புவியியல் அமைப்பால் உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்க்கிறது. வரலாற்று ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்துள்ள இலங்கை இன்று இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு பெரும் நாடுகளின் புவிசார் அரசியல் போட்டிக்கு ஒரு முக்கியமான களமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் துறைமுகங்கள் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆதிக்க போட்டியில் ஒரு முக்கிய புள்ளியாக விளங்குகின்றன. இலங்கை தெற்காசியாவில் இந்தியாவின் அண்டை நாடு மட்டுமல்லாமல் உலகின் மிக முக்கியமான கடல்வழி வர்த்தக பாதைகளில் ஒன்றான கிழக்கு மேற்கு கப்பல் போக்குவரத்து பாதையில் அமைந்துள்ளது. சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் உலகின் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான கொள்கலன் கப்பல் போக்குவரத்து மற்றும் உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 1/3 இந்த கடல்வழி பாதையில்தான் நடைபெறுகிறது. இந்த தீவு நாட்டின் துறைமுகங்கள் குறிப்பாக கொழும்பு, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகியவை உலகளாவிய வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இராணுவ வியூகங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த மூலோபாய முக்கியத்துவம் தான் சீனா மற்றும் இந்தியாவை இங்கு முதலீடு செய்யவும் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்டவும் தூண்டுகிறது. இலங்கையின் புவிசார் அரசியல் ஈடுபாடு குறிப்பாக 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிவடைந்த பிறகு கணிசமாக அதிகரித்தது. போருக்கு பிந்தைய புனரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வெளிநாட்டு முதலீடு அத்தியாவசியமாக இருந்த நிலையில் சீனா ஒரு முக்கிய பங்காளியாக உருவெடுத்தது. 2010களின் முற்பகுதி சீனாவின் எழுச்சி மற்றும் ஆரம்ப ஈடுபாடு 2007ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் முதல் கட்ட கட்டுமான பணிகள் சீனா எக்ஸிம் வங்கியின் நிதியுதவியுடன் தொடங்கப்பட்டன. இது இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒரு புதிய ஆழ்கடல் துறைமுகத்தை உருவாக்கும் திட்டமாகும். 2013ஆம் ஆண்டு கொழும்பு சர்வதேச கொள்கலன் முனையத்தை சீன வணிகர்கள் துறைமுக ஹோல்டிங்ஸ் நிறுவனம் சைனா மர்ச்சன்ட்ஸ் போர்ட் ஹோல்டிங்ஸ் 35 வருட குத்தகைக்கு எடுத்தது. இது கொழும்பு துறைமுகத்தின் ஒரு முக்கிய விரிவாக்கமாகும். 2014ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுக நகர திட்டம் கொலம்போ போர்ட் சிட்டி சீன கம்யூனிகேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலம் சுமார் $1.4 பில்லியன் முதலீட்டில் தொடங்கப்பட்டது. இது ஒரு புதிய நிதி மற்றும் வர்த்தக மையத்தை உருவாக்கும் மெகா திட்டமாகும். இந்த காலகட்டத்தில் சீனா இலங்கையின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளித்து வந்தது. இது இந்தியாவின் பாதுகாப்பு வட்டாரங்களில் கவலையை ஏற்படுத்தியது. 2017ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை இலங்கை அரசு சீன வணிகர்கள் துறைமுக ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு 99 வருட குத்தகைக்கு அளித்தது. சுமார் $1.12 பில்லியன் கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது கடன்பொறி ராஜதந்திரம் டெப்ட் ட்ராப் டிப்ளோமேசி என்ற விவாதத்தை உலக அரங்கில் தூண்டியது மற்றும் இந்தியாவிற்கு ஒரு பெரிய மூலோபாய அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில்தான் இந்தியா தனது அண்டை நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தவும் சீன செல்வாக்கை சமநிலைப்படுத்தவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. 2019ஆம் ஆண்டு இந்தியா, ஜப்பான் மற்றும் இலங்கை இணைந்து கொழும்பு கிழக்கு கொள்கலன் முனையத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட. இருப்பினும் உள்நாட்டு எதிர்ப்புகள் காரணமாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு கிழக்கு கொள்கலன் முனைய திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு கொழும்பு மேற்கு கொள்கலன் முனையத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இந்தியாவின் அதானி குழுமம் மற்றும் இலங்கை போர்ட்ஸ் அத்தாரிட்டி இடையே கையெழுத்தானது. இது இந்தியாவிற்கு ஒரு மூலோபாய வெற்றியாக பார்க்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு திருகோணமலை எண்ணெய் தொட்டி பண்ணையை இந்தியா மற்றும் இலங்கை கூட்டாக மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது திருகோணமலையை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றும் இந்தியாவின் நீண்டகால லட்சியத்திற்கு வழிவகுத்தது. இலங்கையின் சமீபத்திய பொருளாதார நெருக்கடி இரு நாடுகளின் ஈடுபாட்டை மேலும் சிக்கலாக்கியது. இரு நாடுகளும் இலங்கைக்கு நிதி உதவி மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆதரவை வழங்க முன்வந்தன. இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்திற்கு அதன் 3 முக்கிய துறைமுகங்களான கொழும்பு, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகியவை மையமாக உள்ளன. கொழும்பு துறைமுகம் இலங்கை வரலாற்றில் மிகவும் பழமையான மற்றும் பரபரப்பான துறைமுகமாகும். இது ஒரு முக்கிய சர்வதேச மாற்றுவழி கப்பல் போக்குவரத்து மையமாக செயல்படுகிறது. குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்திற்கான சரக்குகளை கையாள்கிறது. 2022ஆம் ஆண்டில் கொழும்பு துறைமுகம் சுமார் 6.8 மில்லியன் அலகுகளை கையாண்டது. இது அதன் பிராந்திய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. சீன வணிகர்கள் துறைமுக ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் கொழும்பு சர்வதேச கொள்கலன் முனையம் கொழும்பு துறைமுகத்தின் மொத்த சரக்கு கையாளும் திறனில் கணிசமான பங்கை வகிக்கிறது. மேலும் 2014ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகர திட்டம் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக 269 ஹெக்டேர் நிலத்தை கடலில் இருந்து மீட்டெடுத்து ஒரு புதிய நிதி மற்றும் வணிக மையத்தை உருவாக்குகிறது. கொழும்பு துறைமுகத்தில் சீனாவின் அதிகரித்த செல்வாக்கிற்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்தியா தனது ஈடுபாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதானி குழுமம் கொழும்பு மேற்கு கொள்கலன் முனையத்தை மேம்படுத்தி 35 வருட குத்தகைக்கு நிர்வகிக்கும். இது கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவின் நீண்டகால மூலோபாய இருப்பை உறுதி செய்கிறது. இலங்கையின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள அம்பாந்தோட்டை துறைமுகம் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு மிக அருகில் உள்ளது. இது ஆழ்கடல் துறைமுகமாக மேம்படுத்தும் சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தது. சீனா எக்ஸிம் வங்கியின் $307 மில்லியன் நிதியுதவியுடன் முதல் கட்ட கட்டுமானம் 2007ஆம் ஆண்டில் தொடங்கி 2010இல் நிறைவடைந்தது. இருப்பினும் துறைமுகம் எதிர்பார்த்த வருவாயை ஈட்டத் தவறியதால் இலங்கை அரசு 2017ஆம்
ஆண்டு துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு சீன வணிகர்கள் துறைமுக ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு $1.12 பில்லியன் வழங்கியது. இந்த ஒப்பந்தம் சீனாவின் கடன்பொறி ராஜதந்திரம் குறித்த உலகளாவிய விவாதத்தை தூண்டியதுடன் இந்திய பெருங்கடலில் சீனாவின் மூலோபாய கால் தடமாக பார்க்கப்படுகிறது. அம்பாந்தோட்டை மீதான சீன கட்டுப்பாடு இந்திய பெருங்கடலில் சீனாவின் கடற்படை இருப்பிற்கு ஒரு தளமாக பயன்படுத்தப்படலாம் என்ற கவலைகளை இந்தியாவிடம் எழுப்பியுள்ளது. இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள திருகோணமலை உலகின் சிறந்த இயற்கை ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றாகும். இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் கடற்படை தளமாக செயல்பட்ட இதன் மூலோபாய முக்கியத்துவம் நீண்டகாலமாகவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டையில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு ஒரு மூலோபாய சமநிலையை உருவாக்கும் வகையில் திருகோணமலையில் இந்தியா தனது ஈடுபாட்டை அதிகரித்து வருகிறது. திருகோணமலை எண்ணெய் தொட்டி பண்ணை 99 பெரிய எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை கொண்டுள்ளது. இதன் மொத்த கொள்ளளவு சுமார் 1 மில்லியன் மெட்ரிக் டன்கள் ஆகும். இந்த தொட்டிகள் பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தன. 2022ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியா மற்றும் இலங்கை கூட்டாக இந்த தொட்டிகளை மேம்படுத்தி நிர்வகிக்கும். இது திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றும் இந்தியாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். திருகோணமலையில் இந்தியாவின் இருப்பு இந்திய பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சீன செல்வாக்கிற்கு ஒரு முக்கிய சமநிலையை வழங்குகிறது. சீன முதலீடுகள் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்த மொத்த நேரடி அந்நிய முதலீடு 2005 முதல் 2020 வரை சுமார் $12 பில்லியன் தாண்டியுள்ளது. இதில் பெரும்பகுதி உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய முதலீடுகள் இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும். 2021ஆம் ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் சுமார் $4.8 பில்லியன் இருந்தது. 2005 முதல் 2020 வரை இலங்கையில் இந்தியாவின் மொத்த FDI சுமார் $1.7 பில்லியன் ஆகும். இது சமீபத்திய WCT ஒப்பந்தம் போன்ற புதிய திட்டங்களுடன் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடனில் சுமார் $46 பில்லியன் சீனா 10 விழுக்காடு சுமார் $4.5 பில்லியன் கடனை வழங்கியுள்ளது. இது ஜப்பான் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய இருதரப்பு கடன் வழங்குனராக சீனாவை ஆக்குகிறது. இந்த முதலீடுகள் இலங்கைக்கு வேலைவாய்ப்புகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு நாணய வருவாய்களை வழங்கினாலும் கடன் சுமை மற்றும் இறையாண்மை குறித்த கவலைகளையும் எழுப்புகின்றன. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இலங்கையின் துறைமுகங்கள், குறிப்பாக அம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் சீனாவின் கடல்சார் பட்டுப்பாதை மேரிடைம் சில்க் ரோட் திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான மற்றும் எளிதான அணுகலை இந்த துறைமுகங்கள் வழங்குகின்றன. சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் முத்துமாலை வியூகம் இந்தியாவைச் சுற்றி துறைமுகங்களை உருவாக்குவதன் மூலம் இந்திய பெருங்கடலில் சீன செல்வாக்கை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இந்தியா நம்புகிறது. மியான்மரில் உள்ள கேவ்யூ, பாகிஸ்தானில் உள்ள குவாடர் மற்றும் இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை ஆகியவை இந்த வியூகத்தின் முக்கிய முத்துக்களாக பார்க்கப்படுகின்றன. இந்தியாவின் சாகர் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜன் இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்தியாவின் விரிவான மூலோபாயமாகும். பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கையுடனான இந்தியாவின் துறைமுக முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்த கொள்கையின் ஒரு பகுதியாகும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த போட்டி இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக சில நன்மைகளை அளித்தாலும் அதன் இறையாண்மைக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஒருபுறம் சீனா பாரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்குகிறது. மறுபுறம் இந்தியா அதன் வரலாற்று, கலாச்சார மற்றும் புவியியல் நெருக்கத்தின் காரணமாக இலங்கைக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியாக விளங்குகிறது. இலங்கை ஒரு ராஜதந்திர கயிற்று நடனம் ஆட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு நிதி தேவைப்படுகிறது. மேலும் இரு நாடுகளின் போட்டி இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தனது சொந்த நலன்களை பாதுகாப்பது இலங்கைக்கு ஒரு முக்கிய சவாலாகும். இந்தியா மற்றும் சீனாவுடன் மட்டுமல்லாமல் ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பிற நாடுகளுடனும் உறவுகளை பேணுவதன் மூலம் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையை பல்வகைப்படுத்த முயற்சிக்கிறது. உதாரணமாக ஜப்பான் கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவுடன் இணைந்து முதலீடு செய்ய ஆர்வம் காட்டியது. வருங்காலத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய தமனியாகவும் எரிசக்தி போக்குவரத்தின் மையமாகவும் இது நீடிக்கும். எனவே இலங்கையின் துறைமுகங்கள் மீதான இந்த இந்தியா சீனா போட்டி மேலும் தீவிரமடையவே வாய்ப்புள்ளது. இந்த போட்டி இலங்கையின் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையும். இந்த சவாலான சூழலில் இலங்கை தனது சொந்த நலன்களை முன்னிறுத்தி புத்திசாலித்தனமாக செயல்படுவது மிகவும் அவசியம்.